அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேசுறதுக்கு எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கட்கிழமைகள்ல தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். உடல் குறித்த உடல் சார்ந்த விஷயங்களை பத்தியும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தலைப்பு டீடாக்ஸ். டீடாக்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி சிலர் தெரிஞ்சு வச்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம இருக்கும். டீடாக்ஸ் அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய குப்பைகளை வெளியேற்றுறது, நச்சுக்களை வெளியேற்றுறது, சுத்தப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவன் உடல், மனம், ஆன்மா இந்த மூன்றும் சேர்ந்ததான் ஒரு மனிதன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வோரை நேசிக்க கூடியவரா இறைவன் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ மனிதனுக்கு இப்போ உடல்ல ஜுரம் வந்தது அப்படின்னா மனசு பாதிக்கும், எந்திரிச்சு தொழ முடியாது, ஆன்மாவும் வீக் ஆயிரும். உடல் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்ததுன்னா மனசும் குளிர்ந்துரும், ஆன்மாவும் ஹாப்பியா இருக்கும். சோ மனம், உடல், மனம், ஆன்மா மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஏன் இந்த மாதிரி உடல் சார்ந்த விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி 25 வருஷத்துல நம்ம சப்மிஷனுக்கு வந்ததுல இருந்து அல்லாஹ்வை பத்தி கேட்டு 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 ஒரு புரிதலோட அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி நம்ம உடல் குறித்த விழிப்புணர்வும் நம்மளுக்கு வரணும். அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உடம்ப பத்தியும் நம்ம பேசிக்கிட்டே வரோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஸோ நம்ம உடம்ப அப்பப்ப ஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான வழிகளை தான் நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இப்ப நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை நம்ம நீக்கணும்னா நம்மளுக்கு தோணும், நம்ம தான் டெய்லி கழிவு நீக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும் இல்லையா? அதுக்கு நம்மளுடைய வயிற்றை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வயிறு நம்ம வாயில இருந்து ஆரம்பிச்சு சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், அப்படி வரிசையா வாயில இருந்து இரைப்பை அப்படியே போகும். ஒண்ணு ஒண்ணா போய் அப்படியே ஒரு பேக் மாதிரி இருக்கும், அப்படியே பை மாதிரி இருக்கும். அது வாயில இருந்து கீழே வரைக்கும் 9 மீட்டர் நீளத்துல இருக்கும். கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 30 அடி நீளம். ஒரு 6 அடி மனுஷனை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 5 மனிதர் இருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீளத்துல நம்ம உணவு குழாயானது இருக்கு. இப்ப இதுல எவ்வளவு சாப்பாடு கொள்ளும் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வயிறை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எலாஸ்டிக் தன்மை உள்ளது. ஒரு பலூன் மாதிரி நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் அப்படியே அது அப்படியே பெருசாய் 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 கொண்டுகிட்டே போற அளவுக்கான, இப்ப நம்ம இந்த சாப்பாடு வீடியோஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம்ல, எப்படி 2 கிலோ பிரியாணி 3 கிலோ பிரியாணி எல்லாம் ஒரே டைம்ல எப்படி இவ்வளவு இதை பரத்தி வச்சு சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி. சோ வயிறுடைய கொள்ளளவுங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. அது எவ்வளவு வேணாலும் உள் வாங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப சிலருடைய உடம்புக்கு எப்படின்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் அது செமிச்சுட்டே இருக்கும். சிலருக்கு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தான் பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் அந்த வயிற்றுல அந்த கழிவுகள் எல்லாமே எல்லார் உடம்புலயுமே சேமிப்பா கழிவுகள் இருந்துகிட்டே இருக்குங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். டைஜஷன் ஒழுங்கா நடக்குதா இல்லையாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏப்பம் இருக்கா, நெஞ்ச கரிக்குதா, வாயு வந்துட்டே இருக்கா, வயிற்றுல புண்ணு இருக்கா அப்படிங்கிற அந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம உடம்புல நிறைய கழிவுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லூஸ் மோஷன் மாதிரி டைம்ல தான் நம்ம வயிற்றுல எவ்வளவு கழிவுகள் அட் அ டைம்ல வெளியேறுதுங்கிறத வச்சு நம்ம குடல்ல எவ்வளவு கழிவுகள் தேங்கி இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வீடு மாதிரிதான் நம்ம வயிறும். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன்னா உடனே வீடை கிளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணுவோம். ஒரு நோன்பு வரப்போகுதுன்னா உடனே எல்லாம் கழுவி தள்ளு, வீடை சுத்தம் பண்ணு அப்படின்னு ஒரு இயர்லி ட்வைஸ் அந்த மாதிரி நம்ம வீடை கிளீன் பண்ற மாதிரியாது நம்ம வயிறையும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒருக்க நம்ம சுகபேதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இயற்கையாவும் நம்ம வயிறை கிளீன் பண்ணிக்கலாம். நம்ம டாக்டர் கிட்ட போய் அந்த மாதிரி செயற்கை முறையிலையும் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயற்கை முறையில கிளீன் பண்றதுக்கு என்னென்னலாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். சூரிய வெளிச்சம் அந்த ஒளியில போய் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நிக்கிறது அப்படிங்கிறது
நம்ம உடம்புக்கான ஒரு பெரிய டீடாக்ஸ். அது நம்ம உடம்புல உள்ள நிறைய கழிவுகளை வெளியேற்றும். ஏன்னா சூரிய ஒளியில இருந்து நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குது. அது வந்து ஒரு ஒரு அதையே ஒரு தலைப்பா எடுத்து 1/2 மணி நேரம் பேசுற அளவுக்கு அவ்வளோ நன்மைகள் வந்து சூரிய ஒளியில இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுடைய ரத்த நாளங்கள் சூரிய வெளிச்சம் பட்டவுடனே அது விரிவடையுது, நல்ல ரத்தம் ஓடுது. இதயம் வந்து நம்ம சுமையா ஃபீல் பண்றோம்னா அது லேசாகும், ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகும், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏதாவது மன அழுத்தங்கள் இருந்தா சரியாகும், ஏதோ ஒரு விதமான கவலை உடல் சோர்வா இருக்குன்னா அது சரியாயி இப்ப இந்த களை எடுக்கிறது வயல்ல நிக்கிற மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த சூரிய ஒளியில நிக்கிறதா. எலும்புகள் வலுப்படும், பற்கள் ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம சூரிய ஒளியில நம்ம ஒரு 10 நிமிஷம் நிக்கிறதுனால. ஒரு ஈவினிங்கோ காலையிலயோ ஒரு 7 to 10க்குள்ள ஒரு 4 to 5:30 அந்த மாதிரி டைமுக்குள்ள நம்ம போய் கொஞ்ச நேரம் காட்டினா நல்லது. அதே மாதிரி ஒரு மிதமான வெந்நீர் குடிக்கிறது. ரொம்ப கொதிக்கிற வெந்நீரும் இல்லாம ஆறுன மாதிரியும் இல்லாம வெந்நீர் குடிக்கிறனால என்ன ஆகும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நல்லா டைஜஷன் ஆகி நம்ம வயிற்றுல உள்ள கழிவுகளை அது வெளியேற்றும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தூக்கம். தூக்கம் வந்து ரொம்ப பெரிய உடம்புக்கான ஒரு டீடாக்ஸ். நம்ம தூங்கும் போது எல்லா உறுப்புகளும் அமைதியா நல்லபடியா செயல்பட்டு காலையில நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றும். ஓய்வு அப்படிங்கறதும் முக்கியம். சிலர் பாத்தீங்கன்னா எப்பவுமே பரப்பரன்னு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட உட்கார மாட்டாங்க. எனக்கு அது பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓய்வும் வந்து உடம்புக்கு தேவையான ஒரு பெரிய மருந்து. தூக்கம் ஒரு 7 மணி நேரமாவது கண்டிப்பா நம்ம தூங்கணும். அது 11 to 4 தூங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா உடம்பு செயல்பட்டு டீடாக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பை நம்மளுக்கு அதிகமா ஏற்படுத்தி தரும் உடலுக்கு. அடுத்து வந்து வேர்வை. வேர்க்கிற மாதிரி வேலை பார்க்கறது. இப்ப உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கறது, கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பாங்க, உட்கார்ந்துட்டே நிறைய வேலைகள் பார்க்கறது இருக்கு. அந்த மாதிரி உட்கார்ந்துட்டே வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து வேர்வைகள் வெளியேறாது. நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய துவாரங்கள் இருக்கு, அது வழியாவும் கழிவுகள் நம்ம உடம்புல இருந்து வெளியேறுது. வேர்க்கிற மாதிரியான உடல் உழைப்புள்ள வேலைகளை நம்ம செய்ய பழகிக்கிறணும். அப்புறம் நல்ல மூச்சு விடுறது. மூச்சு விடுறது எப்படிங்கிறதே நம்மளுக்கு சரியா தெரியாது. நீங்க யோகால இது பண்ணீங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க. நல்லா வந்து மூக்க ஒரு இது பண்ணிட்டு அடைச்சிட்டு நல்லா உள்ளிழுத்து வெளிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உள்மூச்சு வாங்கி வெளியே விடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியான மனநிலை, உடம்புக்கான அந்த ஆக்சன்ஸ், கால்களை நம்ம காலு இந்த ஜாயின்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றதுங்கிறத அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அதுலதான் எலும்பு மஜ்ஜைகள் இருக்கு. அதுல இருந்துதான் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அந்த ஹியூமோகுளோபின் அதெல்லாம் வந்து அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உடலை அசைக்கணும். யோகா நம்மளுக்கு என்ன பண்ண வரும்? வாக்கிங் போறோமா, எக்ஸசைஸ் பண்ண வருமா, யோகா பண்ண பிடிக்குமா, எது வேணாலும் நம்ம பண்ணி உடம்ப ஆக்டிவா வச்சு வேர்வை வெளியேற மாதிரி பண்ணோம் அப்படின்னா உடம்பே தண்ணிய இயற்கையாவே டீடாக்ஸ் பண்ணிக்கிறோம். நிறைய தண்ணீர் குடிக்கிறது. நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோமா, எப்படி வந்து நம்ம உடம்பு வெளியே தண்ணி வச்சு சுத்தப்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு உள்ளேயும் தண்ணீர் குடிக்க குடிக்க உணவுகள் நல்லா ஜீரணிக்கப்பட்டு நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேற்றப்படும். நம்ம சாப்பிடும் போது நம்ம சாப்பிட்ற பிளேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமா கார்போஹைட்ரேட்டு, நார்சத்துள்ள உணவுகள் நிறைய இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளுடைய உணவு கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா காலைல இட்லி தோசை மாவு சத்துள்ள உணவு, மதியானம் சோறு, அது 2-3 தடவை ஃபுல்லா சாப்பாடு தான், அதுவும் மாவு சத்து உள்ளது. நைட்டு கோதுமை தோசை எது எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே கார்போஹைட்ரேட். அதிகமான கார்போஹைட்ரேட் தான் நம்ம உணவுல இருக்கு. இந்த மாவு சத்துக்கள் வந்து ஒரு டைம் வரைக்கும் நம்ம உடம்பு ஜீரணிக்க, அதுக்கப்புறம் அது சர்க்கரையா கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு அதிகமான நோய்கள் வரதான் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம பிளேட் வந்து கீரை, காய்கறி, நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளது. எதுலெல்லாம் நார்ச்சத்து இருக்கோ அந்த உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம உடம்ப இயற்கையாவே கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல ஒரு நாளைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், எதெல்லாம் நம்மளால சிம்பிளா எதெல்லாம் என்னால செய்ய முடியும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோமோ அதெல்லாம் செய்ய நம்ம பழகிட்டோம் அப்படின்னா
உடம்பு அதுவாவே தன்னுடைய குப்பைகளை வெளியேற்றிடும். அப்படி நம்மளுக்கு பண்றதுக்கு முடியல அப்படின்னா நம்ம ஒரு டாக்டரை போய் பார்த்து நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்து உடம்புல உள்ள பேதி மாத்திரை தருவாங்க, எனிமா எடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில நம்ம உடம்புல கழிவுகளை அப்பப்ப வெளியேற்றிக்கிட்டே இருந்தோம்னாலே நம்மளுக்கு பெருசா எதுவுமே நோய்கள் வராது. நிறைய டாக்டர்ஸ் வந்து இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. நல்லதை சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஊர்ல வாக்கிங் போனப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நம்ம நல்ல சாப்பாடு எடுத்துக்கணும், இனிமே நம்ம வந்து உடம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்னா, என்னப்பா நம்மளுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இனிமே நம்ம உடம்ப பார்த்து என்ன செய்ய போறோம், வீடு போங்குது, காடு வாங்குது, வெந்ததை தின்னுட்டு வீதி வந்தா சாவ போறோம், இது என்ன நீ போட்டு இது பண்ணிக்கிட்டு வர அப்படின்னு வாக்கிங் போகும்போது பேசிக்கிட்டே வந்தோம். அப்பதான் நான் சொன்னேன், நம்ம லைஃப்ல 2 ஹாஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் யங்ஸ்டரா அந்த ஒரு ஹாஃப் இருக்கு, 2வது வயசான ஒரு பகுதி இருக்கு. நம்ம இளம் வயதுல இருந்ததை விட வயசாகும் போதுதான் நம்ம உடம்ப ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வயசாகிறது கூட ஹெல்த்தி ஏஜிங்கா நம்மளுக்கு இருக்கணும். ஒரு 80 வயசானாலும் நம்ம கை கால் சுகத்தோட நடந்து போய் பாத்ரூம் போயிட்டு வந்து நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுக்கிற மாதிரி. இப்ப வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான், அவங்க ரிலாக்ஸ்டா அப்படியே ஹாப்பியா வாக்கிங் போயிட்டு நாயை ஒரு துணை கூட்டிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. எவ்வளவு ஏஜ் ஆனாலும் சரி அவங்க உடம்பு மேல ரொம்ப விழிப்போட இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கம்மியா இருக்கு. சோ யாருக்கும் பாரம் இல்லாம நம்ம உடம்புகளை பாத்துக்கிறதுக்கு, வயசாகும் போதும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நம்ம எப்படியும் ஒரு நாள் இறக்கதான் போறோம். இறக்குற வரைக்கும் நம்ம உடம்ப நம்மளே செயல்படுத்திக்கிற அளவுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம பண்றோம். முடிவு அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. முதல்ல வந்து அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புக்கு வந்து நல்ல உணவுகள் தேவை. நல்ல உணவுகள் எடுக்க முதல்ல நம்ம பழக்கப்படுத்திக்கணும். ஏன் நம்ம நல்ல உணவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாயில வந்து ஒரு கேட் வச்சுக்கணும். நம்ம எந்த மாதிரி அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு மாலுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்ம பேக் ஏதாவது எடுத்துட்டு போனா அதையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க கிட்ட எந்த ஒரு தவறான பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மள உள்ள அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாயில உணவு வைக்க போகும்போது இந்த உணவு பொருள் என் உடம்புக்கு ஆரோக்கியமானதா, நல்லதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஏன் அது வந்து முக்கியம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல வந்து 78 உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம ஓடணும், நம்ம நடக்கணும், நிமிரணும், குனியணும், பைக் ஓட்டணும், என்ன செய்யணும்னாலும் நம்ம எலும்பு வலுவா இருக்கணும். அதுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். அங்க உட்கார்ந்தா பிடிக்குது, இங்க உட்கார்ந்தா எனக்கு பிடிச்சுக்கிறது, தசை பிடிக்குது, அது நல்ல வேலை செய்யணும், பிடிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான உணவை நம்ம கொடுக்கணும். உட்கார்ந்தா என்னால எந்திரிச்சா நிக்க முடியல, அப்படியே ஒரே மதத்து போகுது, கை கால்லாம் மதத்து போகுது அப்படின்னா நரம்புகள் சரியான சமிக்கைகளை உடம்பு முழுக்க அனுப்ப மாட்டேங்குது, நரம்பு வீக் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கான உணவை நம்ம தரல. எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு, பதட்டமா இருக்கு, நான் திடீர்னு குண்டாகிறேன், திடீர்னு ஒல்லியாகிறேன், எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு, டென்ஷனா இருக்கேன், இந்த மாதிரிலாம் எனக்கு முன்னாடிலாம் இருக்காது, வயசான இப்பதான் ஆகுது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது. இப்ப அதுக்கு சரியான உணவை நம்ம கொடுக்கல. நம்மளுடைய அத்தனை உறுப்புகளுமே செல்களால் ஆன தொகுப்பு. நம்ம உடம்புல பில்லியன் கணக்கான செல்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு உலகம் இருக்கு. அந்த செல்லு நல்ல வேலை பார்த்தாதான் அந்த உறுப்பு நல்லா இருக்கும். அந்த உறுப்பு நல்லா இருந்தாதான் உடல் நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் நம்ம இந்த வாய் வழியா தான் கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த கேட் ஒழுங்கா நம்ம வேலை செய்ய வச்சா மட்டும்தான் நம்ம உடம்புல உள்ள ரத்த ஓட்டமா இருக்கட்டும், எல்லா உறுப்புகளுக்கும் போய் நம்ம உடலுக்கு தேவையான சக்தி அது கொடுக்க முடியும். இப்ப நம்ம சாப்பிடுறோம், நம்ம கொஞ்சம் சத்தாதான் சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப உடம்பு என்ன பண்ணும்னா முக்கியமான உறுப்புகளுக்கு முதல்ல சாப்பாடு போயிடும். ஏன்னா அது கண்டிப்பா இயங்கியே ஆகணும், ஒரு நிமிஷம் கூட நிறுத்த முடியாது. மூளையா இருக்கட்டும், இதயமா இருக்கட்டும், கல்லீரலா இருக்கட்டும், சிறுநீரகமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ராஜ உறுப்புகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த உறுப்புகள் முதல்ல உணவுகளை எடுத்துக்கிறோம். இந்த பங்கீடு அப்படிதான் செய்யப்படும். அடுத்த கட்டத்துல உள்ள உறுப்புகள். இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போனா அவங்க கேட்பாங்க, நம்ம சொல்லுவோம் அந்த நகைலாம் எப்படி இருக்கு பாப்பாங்க, முடி கொட்டுது டாக்டர் அப்படிலாம் சொல்லுவோம்ல.
இப்ப நம்ம வந்து வீடு மாதிரிதான். இப்ப நம்ம கிட்ட காசு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? வெளி தேவைகள், வெளி செலவுகள முதல்ல கம்மி பண்ணுவோம். அப்புறம் வீட்ல எலக்ட்ரிசிட்டி அந்த மாரி இத கம்மி பண்ணுவோம். அப்புறம் சாப்பாட்டுல நெறைய செலவழிச்சோம்னா அப்படியே கம்மி பண்ணுவோம். அவசியமானது என்ன சாப்பாடு, அத மட்டும் தானே குடுப்போம். அந்த மாதிரி அது மட்டும் தான் வேலை செய்யும். அப்ப ஸ்கின் ப்ராப்ளம் வரும், முடி கொட்டும், நகம் இதாவும், தோல் பிரச்சனைகள் நெறைய வரும். இந்த மாரி நம்ம சரியா சாப்பாடு குடுக்கலன்னா, ஒவ்வொரு பிரச்சனையா வரும். ஸோ நம்ம நல்ல ஊட்டச்சத்தான, விட்டமின் நிறைந்த நல்ல உணவுகளை எது சாப்பிட்டாலும் அது நல்லதா நம்ம பார்த்து சாப்பிடும் பொழுது எல்லா உறுப்புகளுக்கும் அது சரியா பங்கிட்டு கொடுக்கப்படும். சப்போஸ் எங்கேயாவது ஒண்ணுல குறையுதுன்னா கூட நம்ம உடம்புல சேமிப்பு இருந்துச்சுன்னா அது எடுத்து அந்த உறுப்புகளுக்கு கொடுக்கும். அப்ப நம்ம உடம்புல சேமிப்பும் இல்ல, சரியாவும் சாப்பிடுறது இல்ல அப்படின்னா, அப்ப நம்ம உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளும் கண்ணு, மூக்கு, காது எல்லாமே, மூளை எல்லாமே செயல்படணும். எப்படி செயல்படும்? நம்ம சாப்பிடுறதெல்லாம் எந்த மாதிரி சாப்பிடுவோம்? பீஸா, நூடுல்ஸ், பர்கர், இந்த மாதிரி வறுத்த உணவுகள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது சத்து கம்மியா இருக்கும், கலோரி ஜாஸ்தி ஆயிரும், எல்லாமே செமிக்க வைக்கிறதுக்கு பாடாப்படும். அப்போ இங்க கழிவு நீக்கமும் நடக்காது, நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்காது. நம்ம உடம்ப முதல்ல நம்ம மதிக்க கத்துக்கணும். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு குரான்ல ஒரு 2 வார்த்தையில ரொம்ப சுருக்கமா அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அளவோடு உண்ணுங்கள், பருகுங்கள். பெருந்தீனிக்காரர்களை நான் நேசிப்பதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம பெருந்தீனியா வந்து நம்ம சோற நிறைய நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா பெஸ்ட் என்னன்னா ஒரு 2 வேளை சாப்பிட்டா கூட நம்ம போதும். முன்ன மாதிரிலாம் நம்ம எந்த வேலையுமே பாக்குறது இல்ல. அம்மிக்கல்ல அரைக்கிறது இல்ல, வாஷிங் மிஷின் போல நம்ம உட்காந்து கையில துவைக்கிறது இல்ல, எல்லாமே மிஷின் ஆகி போச்சு. நம்மளுக்கு உடல் உழைப்பே ரொம்ப கம்மி, சாப்பாடும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது தான் நல்லது. அப்படி நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா வயிற்றுக்கு தான் ரத்த ஓட்டம் போய்கிட்டே இருக்கும், நம்ம புத்தி வேலை செய்யாது, நம்ம உடம்புல ஒழுங்கா செரிமானம் நடக்காது, கழிவுகள் வெளியேறாது, நம்ம உடம்பு வந்து நோயடைய ஒரு கூடாரமா தான் மாறிடும். நம்ம நம்ம அதிகமா சாப்பிடவும் கூடாது, சாப்பாட ஸ்கிப் பண்ணவும் கூடாது. நான் என்னுடைய வாழ்க்கையில கத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. எனக்கு ஆபரேஷன் போய் நிக்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா என் உடம்பு அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப ஹெல்தி ஃபுட்டு அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து நான் சாப்பிடும்போது நான் டாக்டர் கிட்ட போய் கேட்டேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலை வந்தது? நான் 4-5 வருஷமா இப்படிலாம் நான் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து நல்ல உணவா நான் சாப்பிட்றேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்கிட்ட கேட்டாரு, உங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் இதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். பசங்களை காலைல எழுப்புறதுல இருந்து அந்த இதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு 5 o'clock எழுந்திருப்பேன், ஒரு 7:30க்கு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ நான் எந்திரிச்சோன்னு ஒரு ப்ரேயர் பண்ணுவேன், பண்ணிட்டு ஒரு டீ சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு 7:30 வரைக்கும் என்னுடைய ஃபுல் மைண்டு கான்சன்ட்ரேஷன் அவங்க கிட்ட தான் இருக்கும். அவங்களுக்கு தலை பின்னுறது, ட்ரெஸ் மாத்தி விடுறது, அவங்களுக்கு சாப்பாடு பேக், காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு, ஸ்நாக்ஸு, ஈவினிங் 6:30க்கு வருவாங்க. ஃபுல்லா எல்லாம் பேக் பண்றதுக்கு எனக்கு 7:30 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸா உட்காந்து ஒரு காஃபி குடிப்பேன். அது எனக்கு ரொம்ப வந்து தேவையான ஒண்ணா இருக்கும். அதுக்கப்புறம் இவர் கிளம்பணும், இவருக்குள்ளதை நான் செஞ்சு கொடுத்து 9 o'clock அனுப்பிச்சு விட்டுட்டு நான் ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிடுவேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அவரு என்கிட்ட கேட்டாரு, நீங்க நீங்க வந்து 5 o'clock எந்திரிக்கிறேங்கிறீங்க, 9:30க்கு சாப்பிடுறேங்கிறீங்க, 4-4.5 மணி நேரம், 9 o'clock 9:30 4-4.5 மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிடுறீங்க. நீங்க நைட்டு படுத்து எந்திரிச்ச உடனே உங்க செல்களும் உங்க ஹார்மோன்ஸும் நீங்க என்ன சாப்பாடு கொடுக்க போறீங்க அப்படின்னு அந்த முதல் சாப்பாடு ரொம்ப முக்கியமானது. அதுக்காக உங்க உடம்பு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க டீய கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஹார்மோனுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? ஸோ உங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்பேலன்ஸ் ஆகி இந்த நிலையில, அதாவது கர்ப்பப்பைய தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து முதல்ல கர்ப்பப்பைய தான் பாதிக்கும். இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில உங்களுடைய உடம்பு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நீங்க அப்ப சாப்பிடாததான், 2 hours நீங்க சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுல இருந்தே நான் நிறைய பேர்கிட்ட இதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். உடம்ப வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா பின்னால அது நம்மள உதாசீனப்படுத்திடும், நம்மள அது கண்டுக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நல்ல உடம்ப நம்ம இந்த வயசுல இருந்தே, சின்ன வயசுல இருந்தே எப்படி சாப்பிடணும்,
மெதுவா சாப்பிடணும், கொஞ்சமா சாப்பிடணும், நல்ல உணவா சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையில இருந்தே சொல்லி வளர்த்துக்கிட்டே வந்தோம்னா, அந்த உடம்ப வந்து நம்ம அல்லாஹ் குடுத்தத நம்ம நல்லபடியா பார்த்துக்கலாம். இப்ப நம்ம சரியா நம்ம உணவுகள எடுத்துக்கிறதும் இல்ல. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுடைய கழிவுகளும் நம்ம வயித்துக்குள்ள இருக்கு. நம்மளுக்கு அதிகப்படியான வேலைகள், அதிகமான அழுத்தங்கள், இத பண்ணணும், அத பண்ணணும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அதனால நம்ம மனசுக்குள்ள வலிகள், பதட்டம், டென்ஷனு, இவங்க என்ன சொல்லுவாங்க, இத்தன மணிக்கு எந்திரிச்சா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படின்னு நம்ம எந்திரிக்கிறது, நம்மளுடைய அந்த தவறான உணவு பழக்கவழக்க முறைகள், லேட் நைட் சாப்பிடுறது, ஹெவி ஃபுட்ஸ் சாப்பிடுறது, அதிகமா காஃபி குடிக்கிறது, அதிக சர்க்கரை உள்ள உணவுகள எடுத்துக்கிறது. இதை எல்லாமே அத்தனையுமே மனசும், உடம்பும் வெளியேத்தணும் அப்படின்னா, அது எவ்ளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். அப்பதான் நம்மளுக்கு வந்து எரிச்சல், கோவம், விடுங்கடாப்பா என்னால வேலையே பார்க்க முடியல. ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட்டா இருந்தா நல்லா இருக்கும் போல. அப்படிலாம் நம்ம மைண்ட் நினைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஓவர்லோட். அதனால நம்மள ஒண்ணு படுக்க வச்சுரும். இல்லன்னா நம்மளுக்கு வந்து மனசு வந்து ஃபுல்லா டல் ஆயிரும். நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். பார்க்கறதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம கிட்ட கண்டிப்பா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம போன்ல வந்து ரீல்ஸ் பார்க்குறோம், Facebook பார்க்குறோம், என்னென்னவோ பார்க்குறோம். அப்ப நம்ம போய் YouTubeல நரம்புக்கான உணவுகள் எது, தசைக்கான உணவுகள் எதுன்னு பார்த்தோம்னா, எந்த டாக்டர்ட்டயும் போய் கேட்க தேவையில்ல. இப்ப எல்லாமே அப்படியே கொட்டி கிடக்கு. நம்ம நல்ல உணவுகள பார்த்து சாப்பிடும்போது முதல்ல உடம்பு வந்து நல்லாகும். நம்ம இந்த மன அழுத்தங்கள், மனசுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாம் குறைக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றாங்க, எவருடைய மனங்களில் நோய் இருக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனங்கள நோய் உடலை பாதிக்க ஆரம்பிக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த எடுத்துப்போம். இப்ப நம்மளுக்கு வந்து கோபம் வருது. எதனால நம்மளுக்கு கோபம் வருது? நம்மளுக்கு இயலாமையில கோபம் வருது. நம்ம இப்படி நடக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி நடக்காததுனால நம்மளுக்கு வந்து கோபம் வருது. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப காமனா நம்ம எல்லாரும் படுற ஒரு உணர்ச்சி தான் வந்து கோபம். அது வந்து நம்மளுடைய கேரக்டரா இருக்கு. ஆனா இந்த நம்ம கோவப்படுறதுனால நம்மளுடைய கேரக்டர் மட்டும் கெட்டு போகுதா அப்படின்னா இல்ல. நம்ம உடம்பும் சேர்ந்துதான் கெட்டு போகுது. நம்ம உடம்புக்கு நோய் வருது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம கோவப்படுவோமா? நம்ம கோவப்படும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள அவ்வளவு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. நம்ம மூளை வந்து நம்ம கோவப்பட போறோம் அப்படின்ற உடனே அமிட்டாலா அப்படின்னு ஒரு திரவத்தை வந்து அது வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அதுதான் நம்ம உடல்ல வந்து பயம், கோபம், சந்தோஷம் அதெல்லாம் உணரப்படுற ஒரு இடமா இருக்கு. நம்ம கோவப்பட போறோம் அப்படின்ற உடனே உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னல் கொடுக்கும். அட்ரினலின். உடனே உடம்பு சொல்லிடும் டேஞ்சர் அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிடும். உடனே மூளை வந்து சில ஹார்மோன்ஸை வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். மனுஷன் வந்து இப்ப கொடுக்க போயிட்டான். அடுத்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், டென்ஷன் ஆகிறோம்ல அந்த ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் கார்டிசால். ஃபைட் பண்ண போறான் இவன் அப்படின்னு சொல்லி. நம்ம கோவப்படும் போது நம்ம நல்லா உணரலாம். நம்மளுக்கு வந்து அப்படியே கிர்ன்னு ஏறும். அப்படியே வந்து நம்மளுக்கு மண்டை சூடாகும். நம்மளுக்கு அப்படியே படன்னு வரும். ஹார்ட் ரேட் எல்லாம் அப்படியே வந்து கண்ணா பின்னான்னு எகிற ஆரம்பிக்கும். பிளட் பிரஷர் வந்து நம்மளுக்கு கூடும். மூச்சு வாங்கும். அப்படியே உடம்பு எல்லாம் வந்து அப்படியே இறுக்கமாகும். நம்ம எதிர உள்ளவங்க கோவப்படும் போது நம்ம நல்லா பார்க்கலாம். அப்படியே அவங்க கண்ணெல்லாம் அப்படியே பெருசாகி அப்படியே அலர்ட் கொடுக்கும் கண்ணு. இவன் கோபத்துல இருக்கான் அப்படின்னு கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. முகம்லாம் அப்படியே கடுன்னு ஆயிடும். அப்ப மூளை கேட்கும், இவன் ஃபைட் பண்ண போறேன்னு நிக்கிறான், நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு. ரெடின்றவுன்னா அவ்வளவுதான். அப்படியே ஹார்மோன்ஸ் எல்லாம் எகிர ஆரம்பிச்சிடும். பாத்திரங்கள் பறக்கும், வார்த்தைகள் தடிக்கும், கடும் சொற்கள் கொட்டப்படும். மனசுல அப்படியே அடி ஆழத்துல என்ன இருக்கும், நேத்து பேசுனது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ அப்படி சொன்னியே இப்படி சொன்னியே அப்படின்னு அப்படியே எடுத்து விட ஆரம்பிச்சிரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு அளவோட நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோபம் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு மணி நேரத்துக்குள்ள நிறுத்திட்டா கூட ஓகே. ஆனா நம்ம நீண்ட நாட்கள் கோபம், நீ எப்ப பேசினாலும் அந்த உரையாடல்கள்ல ஒரு கோபம் அப்படி இருந்ததுன்னா கார்டிசால்ங்கிற அந்த ஹார்மோன் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம உடம்புல எதுக்கு எடுத்தாலும் சிலர் பாத்தீங்கன்னா சுள்ளுன்னே இருப்பாங்க. அந்த கேரக்டராவே அவங்க அந்த மாதிரி ஆயிருவாங்க.
நீங்க எப்பெல்லாம் உங்க மனச பதற விடுறீங்களோ, அது கோபம், வெறுப்பு, கவலை, பதட்டம் எதுவா வேணாலும் இருக்கட்டும். நீங்க எப்பெல்லாம் மனச பதற விடுறீங்களோ, அப்பல்லாம் உங்க குடலும் சேர்ந்து பதறும். அப்ப நம்ம சாப்பிட்ட உணவு சரியா டைஜஸ்ட் ஆகாது. நம்மளுக்கு கேஸ் ஆகும். நம்ம உடம்பு அசிட்டிக் ஆகி புண்ணு வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு எப்பவுமே வயிறு இருக்குங்கிறத நம்மளுக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும். எந்த உறுப்புமே நம்மளுக்கு இருக்குன்னு ஃபீல் ஆகவே கூடாது. அப்பதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். செரிக்கிறதுக்கான வாய்ப்பு குறையும் பொழுது நம்மளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நம்ம நம்ம ஹார்ட்டுக்குள்ள வந்து அப்படியே பிபி ரைஸ் ஆகும்போது நார்மலா ஹார்ட் துடிக்கிறது துடிச்சிட்டே இருக்கும். திடீர்னு அதை அப்படின்னா அதுக்கு ஓவர் லோட் ஆயிரும். அப்ப நம்ம அந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிரும். அது ஹார்ட் அட்டாக் வரவும் வாய்ப்பு இருக்கு, ஸ்ட்ரோக் வரவும் வாய்ப்பு இருக்கு. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. கோபத்தோட எக்ஸ்ட்ரீம் வந்து அந்த லெவல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பதட்டம், படபடப்பு எல்லாமே அதிகரிக்க இந்த ஹார்டிசாலுங்கிற ஹார்மோன் வந்து எக்ஸ்ட்ரீமா போய் நிக்க ஆரம்பிக்கும் போது மூளை வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறோம். இவன் இவன் சுரக்கிறது என்னால முடியல அப்படின்னு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஓவரா பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி பேச தயங்குற வார்த்தையெல்லாம் அப்படி கடகடன்னு வந்து வந்து விழும். சொல்லுவாங்கல்ல, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு, புத்தி ஸ்டாப் ஆயிடும், பேச்சு வர ஆரம்பிச்சிடும். அது வந்து அடிதடியிலையும் போய் முடியும், கொலை வரைக்கும் போய் முடியும். என்ன ரீசன் அப்படின்னா இங்க மூளை வந்து தன்னுடைய வேலையை குறைச்சுக்கிறதுனாலதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ஐயோ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, நான் எப்படி பேசினேன், நானா பேசினேன் அப்படிலாம் நினைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஹார்மோன் சுரக்கும் போது மூளை தன்னுடைய வேலையை கம்மி பண்ணிக்கிறதுனாலதான். இது மட்டும் இல்லாம பாடியில நிறைய வலிகள், நிறைய வீக்கங்கள், பிரச்சனைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு, அலர்ஜி அதிகமாகி, ஸ்கின் ப்ராப்ளம், இன்னும் நிறைய இருக்கு. ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், இம்யூனிட்டி குறையுது அப்படின்னாலே நிறைய நோய்கள் வரும். வெயிட் கெயின் ஆவாங்க, வயிறு பெருசாகும். இது எல்லாமே கோபம் ரிலேட்டடா இன்னும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் அல்லாஹ் வந்து 3:134 சொல்றாங்க, அவங்களுக்கு கோபம் வந்ததுன்னா அவங்க வந்து கோபத்தை அடக்கிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. கோபங்கிறது நம்மளுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் பதட்டப்பட வைக்கிறது மட்டும் இல்ல. முதல்ல நம்ம உடம்ப நம்ம பதட்டப்பட வைக்கிறோம். நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்குற ஸ்லோ பாய்சன் தான் வந்து கோபம். நம்ம உடம்ப நாமளே தண்டிச்சுக்கிறோம். நம்ம செல்கள் எல்லாம் பலகீனமாகுது. இப்போ கோபத்தை குறைக்கிறதுக்கான என்ன வழி அப்படிங்கறத அடக்கணும்னா அதை குறைக்கிறதுக்கான வழி தெரியணும். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு பிராக்டிஸ் தான். கோபத்தை தள்ளி போடணும். இப்ப நம்மளுக்கு உடனே கோபம் வருதா, ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசாம இருங்க. அவன் அப்படி சொல்லிட்டானா என்னன்னு உடனே போன் அடிச்சு உடனே கத்தி பேசி அப்படி வார்த்தைகளை விடாம ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் அடுத்த நாள் பேசிக்கிறலாம். கோபத்தை தள்ளி போட்டா போதும். நாள் இருக்கிற கோபம் நம்மளுக்கு அடுத்த நாள் இருக்காது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பழைய கோபங்கள், அடுத்தவங்க சொன்ன வார்த்தைகள், அதனால நமக்குள்ள வந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. போட்டுட்டு நம்மளுக்கு தேவை பொறுமை. கடவுள் நம்ம மன்னிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி நம்மள யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சு விட்டுருங்க. மனச நம்ம ரிலாக்ஸா வச்சுக்கணும். கடவுள் என்ன நாடி இருக்காரோ அதுதான் நடக்கும். நாம நினைக்கிற எதுவுமே நடக்காது. ஸோ உடம்போட சேர்ந்து நம்ம வந்து மைண்டையும் டீடாக்ஸ் பண்ணும் போதுதான் நம்ம இதயங்கள்ல இருக்கக்கூடிய நோய் குறையும். நம்ம இதயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நோய் குறையும் போதுதான் நம்ம உடல் வந்து நல்லா இயங்கும். ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாம் வந்து ரிலேட்டடா வச்சிருக்காங்க. நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் இதுல நம்ம மனசுல உள்ள இதயங்கள் உள்ள நோய்கள் பத்தினதையும் அதுக்கான டீடாக்ஸ் பத்தி எல்லாம் என்ன சொல்றாங்கிறதையும் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக்கிறத பத்தியும் அந்த வழிகளை இன்ஷால்லா நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். அல்லாஹ் வந்து தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வோர விரும்புவரா இருக்காரு. நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறணும்னு நாம நினைச்சோம்னா அல்லாஹ் அதுக்கான வழிகளை ஏற்படுத்தி தருவாரு. ஷைத்தான் எப்பவுமே நம்மளை புடிச்சு இழுத்து பயம், கவலை, டென்ஷன் இதுக்குள்ள போடணும்னு தான் நம்மளை ட்ரை பண்றான். நான் அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கும் நம்மளை வழி நடத்துறதுக்கும் அவர் போதுமானவரா இருக்காரு. இன்ஷால்லா அல்லாஹ் நம்மளை தூய்மைப்படுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடியவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. சலாமுன் அலைக்கும்.